ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 8th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மாஹி வந்துட்டு டிபட் கிட்ட இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே என் அண்ணாவை தேடிதான்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் உண்மையை சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மாஸ்டர் ராமின் வந்துட்டு ரன்னோட முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா மாஸ்டர் ராமின் வந்துட்டு ரன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பக்கத்தில் தான் மாஸ்டர் ஃபோபனுமே நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டு மாஸ்டர் பேப்ரான் அப்புறமா பிரசாத் மாஸ்டர் 2 பேருமே வராங்க. அவங்க வந்ததுமே மாஸ்டர் ஃபோபன் அங்கேருந்து கிளம்பி போயிட இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா ரன்னை வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பார்த்தா ஏதோ ரிசர்ச் பண்ற ரூம் மாதிரி இருக்கு. இப்போ அங்கே கூட்டிட்டு வந்துட்டு அவருடைய மாஸ்கை கழட்டி விட அவன் பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண போறீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரி அவன் கத்திட்டே இருக்க. பயப்படாத ரன், நீ இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்க போற, இது ட்ரீட்மெண்ட் ரூம் தான், ஸோ நீ பயப்பட வேணான்ற மாதிரி மாஸ்டர் பிரசாத் சொல்லும்போது என்ன ட்ரீட்மெண்ட், எதுக்கு ட்ரீட்மெண்ட், நான் என்ன உடம்பு சரியில்லாமலாம் இருக்கேன், இல்லை எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல, முதல்ல என்ன விடுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனால் மாஸ்டர் ராமின் கேட்குற மாதிரி இல்லை, இங்கே பாரு ரன், உனக்கு வேற வழியே இல்லை, நீ குணமாகி தான் ஆகணும், ஸோ அமைதியாக இருன்ற மாதிரி சொல்லிட. இவன் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்ற மாதிரி திரும்ப அதையே சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா மாஹி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாள். அப்போ கூட டிபட் வந்துட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்திருப்பாள். ஸோ இப்போ அதை தான் காமிக்கிறாங்க. டிபட் அவகிட்ட என்ன கேட்குறான்னா, அவர் தான் உன் அண்ணான்றதுலாம் ஓகே, ஆனால் அவர் இங்கே தான் காணாமல் போனாருன்றத நீ எதை வச்சு கன்ஃபார்மாக சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் என் அண்ணனை பார்க்கும்போது அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ ஹோம் ஸ்கூலுக்கு வந்துடவே கூடாதுன்னு சொன்னான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு இந்த ஸ்கூலில் தான் ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு. எனக்கு என்னவோ அவனை இங்கே இருக்கவங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்களோன்னு கூட தோணுது. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே அங்கே தானே ஃபோபன் மாஸ்டர் வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரை பார்த்தா வந்துட்டு இருக்காரு. நல்ல வேலை இவங்க வந்துட்டு அவரை முன்னாடியே பார்த்ததுனால 2 பேருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்க. மாஸ்டர் வந்துட்டு இவங்களை பார்க்கல. ஸோ அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதை பார்த்துட்டுமே டிபட் தான், இங்கே பாரு மாஹி, எனக்கு என்னவோ இங்கே ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டு இருக்கிறது டேஞ்சர்னு தோணுது, ஸோவா நம்ம போகலான்ற மாதிரி கூப்பிடும் போது, அது எப்படி, நான் என் அண்ணனை கண்டுபிடிச்சே ஆகணும், ஸோ நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்ல, நீ கண்டுபிடி, நான் எதுவுமே சொல்லலை, இன்னும் சொல்ல போனால் நானும் உன் அண்ணனை தேடுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அது இப்போ வேண்டாம், அதுக்கான கரெக்டான நேரமும் இது கிடையாது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பாக உன் கூட உன் அண்ணனை கண்டுபிடிக்கிற வர கடைசி வர நான் இருப்பேன், ஸோ இப்போ அது வேண்டாமான்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ பார்த்தா டிபட் வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் கிளாஸில் பார்த்தா மாஸ்டர் டிலக்ஸ் வந்துட்டு பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரியான ஒர்க்கை கொடுக்குறாங்க. அதாவது டீமாக இருந்து பண்ண சொல்கிறாங்க. பட் இவங்க 13 பேர் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு டீமில் மட்டும் 3 பேர் இருங்க, மற்ற டீமில் 2 பேராக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட, சரின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே 2 பேராக பேரா ஆயிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஃபெங் பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்டு பியூ கிட்ட நீ என் கூட பேரா இருப்பியான்ற மாதிரி கேட்குறா. ஆனால் அவள் அதையெல்லாம் கண்டுக்காமல் மெக்கிட்டையும் மாக்கிட்டையும் நான் உங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட. ஃபெங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாருமே அவ கூட டீம் ஆகலையா. அதே மாதிரி தான் பார்த்தா ஃபெனங் கூடயுமே வந்துட்டு அங்கே யாருமே டீம் ஆகலை. ஏன்னா மாஹி டிபட் அப்புறம் ஒயிட் ரென்னு சொல்லிட்டு அவங்க டீம் ஆனதுனால அவங்க வந்துட்டு பெனங் கூடயும் இல்லை. ஸோ பெனங் என்ன பண்ணுறான், நேராக ஃபெங்கு கிட்ட எழுந்து வந்து, ஃபெங் உனக்கு ஓகே நான் நம்ம 2 பேரும் டீமாக இருக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஃபெங் வந்துட்டு சரி ஓகே பெனங்கன்ற மாதிரி ஒத்துக்கிறா. இப்போ அடுத்து வந்து டிபட் மாஹி அப்புறம் ரென் ஒயிட்னு சொல்லிட்டு 4 பேருமே பார்த்தா லைப்ரரியில் அந்த ரிசர்ச்க்கான நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது டிபட் என்ன பண்ணுறான், மாஹி கிட்ட வந்துட்டு அடுத்து நீ என்ன பண்ணலான் இருக்கியான்ற மாதிரி கேட்குறா. என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும், ஸோ அவங்க எல்லாரையுமே ஒரே வலையில் விழ வைக்கிற மாதிரி அதுக்கு ஏதாச்சும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்க. சரி ஓகே அப்போ நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி டிபட் சொல்கிறான். வேண்டாம்ப்பா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது உனக்கு வந்துட்டு ரொம்ப டேஞ்சர், யாருக்காச்சும் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் உனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, என் அண்ணனுக்காக நான் வேணா அதெல்லாம் வாங்கிக்கலாம், ஆனால் நீ எதுக்கு அதெல்லாம் அனுபவிக்கணுன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல உன் அண்ணனை கண்டுபிடிக்கிற வர கடைசி வரை உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஒயிட் என்ன பண்ணுறா, நேராக ரென் கிட்ட வந்துட்டு இங்கே பாரு அவங்க 2 பேருக்குள்ளேயும் எது ஓடுதுன்னு நினைக்கிறேன், டிபட் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவன் உங்ககிட்ட இதை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்கானான்ற மாதிரி கேட்கும்போது நான் அடுத்தவங்க விஷயத்துலலாம் தலையிட மாட்டேன்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்படின்னா என்ன சொல்ல வர, இப்போ நீ என்ன இன்சல்ட் பண்ணுறியா, நான் தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறேன்னு நீ சொல்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது நான் இன்னும் அப்படி சொல்லலையே, எனக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது பிடிக்காதுன்னு தான் சொன்னேன், உன்னை மீன் பண்ணி நான் சொல்லலைன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நீ டேரெக்டாக இல்லாமல் இன்டேரக்டாக என்னை இன்சல்ட் பண்ணுறாது எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அவனை அடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அடிக்க விடாமல் இவன் வந்துட்டு அவன் நெத்தியில் கையை வச்சுக்கிட்டு எட்டாமல் இவன் தவிச்சிட்டு இருக்கா. இப்படி பார்த்தா 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே பார்த்தா யானி மாஸ்டர் வந்துட்டு ஏதோ டைரி மாதிரி வச்சு நோட் பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்த சீன்லயே வந்துட்டு இந்த யூஹோ ஜின்சாய் 2 பேரும் வழக்கம் போல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட 2 பேரும் கரெக்டா கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரும்போது அதை பார்த்தா யானி மாஸ்டர் பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க வந்து 2 பேரையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. யூஹோ உனக்கு இங்க என்ன வேலை, முதல்ல போய் ஒரு ரூமுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட போக, அப்பயும் இவன் என்ன பண்றான், வேணும்னே வந்துட்டு ஜின்சாய் கிட்ட பாய் டார்லிங் நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்ல, அவளும் பார்த்தா ஓகேன்ற மாதிரி வேணும்னே அவனுக்கு ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கா. 2 பேருமே சேர்ந்து மாஸ்டர் யானையை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குமே நல்லா புரியுது. ஸோ அதனாலேயே இப்போ அடுத்த நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஹோம் ஸ்கூல்ல வந்துட்டு இப்போ இது வரைக்கும் இல்லாத ரூல்ஸ் ஒன்று புதுசாக ஆட் பண்ண போறோம். அதுதான் 7th ரூல். பசங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட, இதை கேட்டதுமே எல்லாருக்கும் காண்டாகுது. இதெல்லாம் நீங்க வந்துட்டு எப்படி சொல்ல முடியும், எல்லாருக்குமே அவங்களோட விருப்பம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன இப்படி புதுசா ரூல்ஸ் எல்லாம் வந்து நடுவில் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் செல்லாது, ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒத்துட்டு தான் ஆகணும். இந்த ஸ்கூல்ல அதெல்லாம் அலௌடே கிடையாது. அதையும் மீறி யாராச்சும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும், பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிட. அதை பத்தி தான் நைட்டு பார்த்தா கேர்ள்ஸ் வந்துட்டு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜின்ஜா என்ன சொல்றா, எனக்கு இவங்க போட்டுக்க ரூல்ஸ் எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. லவ் வேணா எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா வரும், அதெல்லாமே ஒரு ஜஸ்ட் அட்ராக்ஷன் தானே, யார் மேல வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், அதை எப்படி நம்மளால தடை பண்ண முடியுன்ற மாதிரி கேட்கும்போது கரெக்டு தான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ ஜின்ஜாய் பார்த்தா, எனக்கு இங்க இருக்க எல்லா பசங்களையுமே ஒரு வாட்டி டேட் பண்ணி பார்க்கலான்னு கூட ஆசை இருக்கு, அதை தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்ற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னா. ஆனா அதை கேட்டதுமே ஃபியூஜி பார்த்தா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டா. இங்க பாரு, இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்ல. ஏன் அப்படி சொல்ற, உனக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கவங்கள சுத்தமாக பிடிக்காது, என் அப்பா மாதிரி யார் இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய அப்பாவும் இந்த மாதிரி தானே. ஸோ அதனால தான் அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா போல. அது வந்துட்டு ஜின்ஜாய்க்கு பெருசாக தெரில, நீ எப்படின்னா கத்திட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டா. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஃபூஜியும் ஜின்ஜாயும் தான் அந்த ரிசர்ச் ஒர்க்கில் ஒன்றா டீம் பண்ணியிருக்காங்க போல். ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபூஜி பார்த்தா, நீ நோட்ஸ் எடுக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அவகிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அதை கண்டுக்காம இந்த ஜின்ஜா என்ன பண்ணுறா, ஆப்போசிட்டில் ரென் உட்காந்துட்டு இருக்கா, அவனையே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதை ஃபூஜி பார்த்ததுமே இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் அவள் பேசினதெல்லாம் வேற ஞாபகம் வருவோம். நான் இங்கே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி திட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான்ற மாதிரி சமாளிக்க. ரிசர்ச் ஒர்க்கு நம்ம 2 பேரும் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பியான்ற மாதிரி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஃபூஜி என்ன பண்ணிடுறா, நைட் அவள் பேசினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் எடுத்து விட்டு அவளுடைய ஃபேமிலியெல்லாம் கூட தப்பாக பேசி விட்டுற. அது பார்த்தா ஜின்ஜாய்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. இங்கே பாரு ஃபூஜி, நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்படி தாண்டி பேசுவேன், உனக்குலாம் என்ன மரியாதை, நீ எந்த மாதிரி பொண்ணுன்றது எனக்கு இப்போதான் புரியுது, இவ்வளோ கேவலமானவளா நீன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே போக, எவ்வளோ நேரம் தான் இவ்வளோ கேட்டுட்டே அமைதியாக இருப்பா. ஸோ டென்ஷன் ஆகி பயங்கரமாக 2 பேருமே பார்த்தா மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே தான் வந்துட்டு பெனங்கு ஃபெங்கு அப்புறம் டிபெட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே ரிசர்ச் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு ஒயிட் வந்துட்டு 2 பேரும் பிரிச்சு விட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பெனங்குக்கு தான் வந்துட்டு சண்டை போட்டாலே பிடிக்காதே. ஸோ அவன் வழக்கம் போல காது போத்திக்கிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சண்டை போடாதீங்கன்ற மாதிரி பயந்துட்டு கத்திட்டு இருக்க. அவனையும் ஃபெங் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் இங்கே இவங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்தவே இல்லை. நல்ல வேலையா மாஸ்டர் டிலக்ஸ் வந்துட்டு இப்போ சண்டை போடுறத நிறுத்தலைன்னா எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்குவோம் தான். அமைதியாகவே ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டையை வந்துட்டு நார்மல் ஆகுது. ஆனால் ஜின்ஜாய் வந்துட்டு ஃபூஜி சொன்னதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா போல. சமம் வந்துட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா அவளுடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா இவளுடைய அம்மா வந்துட்டு வேற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க போல. அதை வந்துட்டு இவளுடைய அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, நீயே வந்து உங்கள் அம்மாவோட லட்சணத்தை பாருன்ற மாதிரி நேரடியாகவே கூட்டிகிட்டு போய் காட்டியிருப்பாரு. ஆனால் இவளுக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரியா இருக்கும். அம்மா என்னம்மா இதெல்லாம்ன்ற மாதிரி கேட்கும்போது, என்ன இன்னும் அவளை போய் அம்மான்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு கேடு கெட்டவான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்தா அவங்க அம்மாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா கூட இருக்க ஆளு பார்த்தா எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு ரூம் கதவை சாத்திக்க இங்க அவங்க அப்பாவும் அடிச்சுட்டே இருக்காரா. இவளுக்கு வந்து டென்ஷன் ஆகி, ஏன்பா சும்மா சும்மா அம்மாவை அடிச்சுட்டே இருக்கீங்க, போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்ல. இப்பவும் நீ அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றியா, கரெக்ட், அவளுடைய பொண்ணு தானே நீயும், ஸோ நீயும் அவளை மாதிரி தான் இருப்ப. 2 பேருமே நன்றி கெட்டவங்க தான், உங்களுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், ஆனால் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தா பூஜையுமே திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் அவங்க அம்மா வேற அவர் பயங்கரமாக அடிச்சிட்டாரா. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா சாரிம்மா, ரொம்ப வலிக்குதான்ற மாதிரி பாசமாக தான் கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அவங்க பார்த்தா கையடுன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த ரூம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவனும் ரூம் கதவை திறந்து விட இவங்க பார்த்தா உள்ளே போயிட்டு கதவையை சாத்திக்கிறாங்க. இவளுக்கு என்னடா இப்போ நம்ம தப்பு பண்ணோம், ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, 2 பக்கமும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போதான் அங்கே வந்துட்டு கரெக்டாக யூஹோ வரான். வந்தவன், என்ன டார்லிங் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி வழக்கம் போல அவளை கலாய்க்க, யூஹோ நீ பேசுறதெல்லாம் கேட்டு சிரிக்கிற மூட்ல இப்போ நான் இல்லை, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும், ஸோ நீங்கள் இருந்து போன்ற மாதிரி சொல்லும்போது,
அதெல்லாம் முடியாதுப்பா, நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற, நான் தான் சொல்லிட்டேன்ல தனியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து போன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப கத்தி விட, இங்கே பாரு எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் வீக்காக இருக்க தான் செய்வாங்க. நம்ம வீக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ அடுத்தவங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற. அது எனக்கு நல்லா புரியுது, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்க இவளுக்கும் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கணும்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் இவ எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி தானே இருப்பா. ஸோ அதனால வந்துட்டு எப்பயுமே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணாக தான் இருக்கணுன்ற மாதிரி தான் வெளியவும் காட்டிப்பா. ஆனால் இவளுக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குது. அதை வந்துட்டு இந்த இடத்துல யூகோ புரிஞ்சுக்கிறான். அதனால தான் அவளை தனியாக விட்டுட்டு கூட இவன் போக மாட்டேங்கிறான். அப்பதான் பார்த்தா இவளுமே வந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆகி பேச ஆரம்பிக்கிறா. யாருக்குமே என்ன பிடிக்கல, இங்க இருக்கவங்களுக்கு கூட என்ன பிடிக்கல. நான் போய் பேசினாலே எல்லாருமே என்னை விட்டு விலகி தான் போவாங்க. இது எப்பயுமே நடக்கிறது தான். அதனால தான் நானே என்னை மாத்திக்கிட்டு எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி ரகடா இருக்கவே ஆரம்பிச்சேன். ஆனா அது எப்படியும் எனக்கு பழகிடும்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ என்ன பார்த்தா எனக்கே ஒரு சில டைம்லலாம் பிடிக்காது தான். என்ன பண்றது, என் அப்பா அம்மாக்கே என்ன பிடிக்கல. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்குலாம் மட்டும் என்னை எப்படி பிடிக்கும்? எனக்கு ஒரு சில நேரத்தில் இந்த உலகத்தில் ஏன் நம்ம வாழ்கிறோம், பேசாமல் செத்துடலாமான்னு கூட தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறவங்க ஒருத்தர் கூட என் பக்கத்தில் இல்லையேன்ற மாதிரி சொல்ல, நீ ஏன் அப்படி நினைக்கிற, அதான் ஒருத்தவங்க இருக்காங்களேன்ற மாதிரி சொல்கிறான். யாரு, நான் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு யூகோ சொல்ல, நீ நிஜமா தான் இப்படி சொல்கிறியா இல்லை என்கிட்ட இருந்து எதையாச்சும் எதிர்பார்த்து இப்படி சொல்கிறியான்ற மாதிரி கேட்க, அப்படியும் வச்சுக்கலாம், அதுவும் இஷ்டம் தான், எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் இன்டெரக்டாக ப்ரப்போஸ் தான் பண்ணுறான். அது இவளுக்குமே புரியுது. இருந்தாலும் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ரெண்டும் ஒயிட்டும் தானே ரிசர்ச் பண்ணோம். அவங்க 2 பேரும் தானே டீமு. ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பியூ வந்துட்டு, நான் மெக்கும் மார்க் கூடயும் தான் டீம் ஆயிருக்கேன். ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்தா எந்த வேலையும் பார்க்குற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்ச்சில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல. ஸோ 2 பேரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, இதில் என்ன இருக்குது கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பார்த்தா அவளுடைய ஒர்க்லாம் வாங்கி பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு, இதுக்கு ஒரு புக் தேவைப்படுது, நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக, அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா ஒயிட் கிட்ட, ஒயிட் உனக்கு ரென் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நீ ஏன் அப்படி கேட்குறன்ற மாதிரி சொல்ல, ஏன்னா எனக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்ற மாதிரி இப்போ இவ சொல்லிட்டு இருக்கா. எந்த நேரத்தில் மாஸ்டர் யானை வந்துட்டு யாரும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டு போனாங்களோ அப்போலேருந்து தான் ஆளுக்கு பார்த்தா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இப்போ வியூ கேட்டதை பார்த்துட்டு ஒயிட் வந்து, அதான் நேற்றுக்கே மாஸ்டர் யானை சொல்லிட்டாங்கல்ல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் அலோட் கிடையாதுன்னு, அப்படியே நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, அவங்க சொல்லிட்டா அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ண முடியும், நீ சொல்லு, உனக்கு அவன் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு பியூ, இப்போ நம்ம இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாததுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதானே, எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே புரிஞ்சுக்கிறா. அடுத்து ரிசர்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 3 பேரும் மேலே ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது பியூ என்ன பண்ணுறா, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இதை என்னால் பண்ணி முடிச்சிருக்கவே முடியாது. நீ எப்பயுமே இப்படி தானா, ரொம்ப கேரிங்காக இருக்க, எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுவியா, இப்படிலாம் இருக்க பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. இதுக்கு முன்னாடி உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, யாராச்சும் உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி நைஸாக அப்படியே போட்டு வாங்கிறதுக்காக கேட்க, சேச்சா நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் என்கிட்ட வந்துட்டு மோஸ்ட்லி யாருமே பேசவே மாட்டாங்க, என்கிட்ட பேசுறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க, அது ஏன்லாம் எனக்கு தெரியல, அதோட நான் இப்போ வரைக்கும் சிங்கிள் தான்ன்ற மாதிரி சொல்ல, அப்படியா ரொம்ப சூப்பர், அப்போ உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் யோசிக்கிறான். யோசிச்சவன் என்ன நினச்சான்னு தெரியல, எனக்கு ஒயிட் மாதிரி இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்குன்ற மாதிரி சட்டுன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் ஒயிட்டுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. நீ என்ன பண்ணுற, இப்போ எனக்கு ப்ரப்போஸ் எதுவும் பண்ணுறியான்ற மாதிரி அவளே கேட்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உன்னை மாதிரி இருக்க பொண்ணுங்களை பிடிக்கும்னு தான் சொன்னேன், உன்னை பிடிக்கும்னு நான் சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. இதை வச்சு பியூ பார்த்தா புரிஞ்சுக்கிறா, இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று ஓடுது போலன்னு சொல்லிட்டு, அதனால அவள் முகமே அப்படியே மாறிடுது. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு வந்துட்டு யூஹு ஜின்ஜாய் 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. இப்போவும் சும்மா இல்லை, 2 பேரும் பார்த்தா டீப்பான ரொமான்ஸ்குள்ளேயே போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேரும் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜின்ஜாய் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா அம்மாவோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா எங்கள் அம்மா வந்துட்டு என்னை எங்கள் அப்பா கிட்டேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் எங்கள் அம்மா மேலே இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக என் மேலே தான் காமிப்பார். அப்பப்போ என்னை போட்டு அடிப்பார். நான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி ஆனால் அந்த மாதிரி இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ண. நீ என்னவோ உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கல, உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குது. என் வீட்டில் யாருக்குமே என்னை சுத்தமாக பிடிக்காது, அதுவும் என் அப்பாவுக்கு சொல்லவே தேவையில்ல, நானாலே அவருக்கு ஆகாது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே என்னை விட என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அவன் எல்லா வகையிலுமே என்னை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பான். பட் நான் அப்படி கிடையாது, எப்பயுமே என் வீட்டில் என்னை எதுக்குமே உதவாதவன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் என்னவோ என் அப்பா வந்துட்டு என்னையும் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு போயிட்டாரு. இந்த ஸ்கூலுக்கு வந்து புதுசில் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, இப்போவுமே பிடிக்கல தான். ஆனால் இப்போ தான் புரியுது,
இந்த ஸ்கூலுக்கு வந்ததுனால தானே நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தர் கிடச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளை யாருமே லவ் பண்ண வேணாம், நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேலே பாசமாக இருப்போம், அதுதான் நமக்கு இந்த ஸ்கூலில் கிடச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும்னு எனக்கும் தோணுதுன்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா தள்ளி நின்று மாஸ்டர் ஃபோபன் வந்துட்டு பார்த்துடுறாரு. அப்படியே இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா மாஸ்டர் பேப்ரான் வந்துட்டு மறுபடியும் நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ண. அங்கே பார்த்தா பின்னாடி வந்துட்டு மாஸ்டர் யானி வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க மாஸ்டர் பேப்ரான்ன்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசனை போயிட்டே இருக்குது, ஏதோ ஆபத்து நடக்க போகிற மாதிரி தோணுது, அதனால தான் போய் பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் காட்டுக்குள்ளே போகணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அப்போ நானும் உங்கள் கூட வரேன்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வரீங்கன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டைமில் காட்டுக்குள்ளே தனியாக போகிறது சேஃப் கிடையாதுல்ல, அதனால தான் நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட. இந்த சான்ஸ்க்காக தான் டிபெட் மாஹி 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ பின்னாடியே வந்துட்டு இவங்களும் ஒரு கையில் நைட் லேம்ப் எடுத்துகிட்டு வர, அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தா ஃபெங்கு பெனங் 2 பேருமே வந்துடுறாங்க. இவங்களை வேற ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த டைமில் 2 பேரும் எங்கே போகிறீங்க, காட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுன்ற மாதிரி பெனங் சொல்லும்போது இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே மாஹி தான், இல்லை பெனங், எங்களுடைய ரெக்கார்ட் நோட்டு வந்துட்டு அந்த பக்கமாக விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வர தான் போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்க பார்க்க, அப்போ கூட இந்த டைம்லையா வேண்டாம், யாராச்சும் பார்த்தா அவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதை நினச்சி பெனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ போகாதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல பெனக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் 2 பேரும் பின்னாடியே வர வேண்டாம், ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா சொல்ல கேட்காம காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதை பார்த்ததுமே ஃபெனக்கு வந்து பயமாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபெங், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்க, சரிவா அப்போ நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் ஸ்டாப் பண்ண பார்க்கலான்ற மாதிரி இவ சொல்கிறா. ஐயோ எனக்கு அதுவும் பயமாக இருக்கே, அப்புறம் எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி இவன் பாவமாக சொல்ல, பனிஷ்மெண்ட் கொடுத்தா நானும் உன் கூட சேர்ந்து வாங்கிக்கிறேன், பரவாயில்லவான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக 4 பேருமே பார்த்தா காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்துட்டு மாஸ்டர் யானையையும் மாஸ்டர் பேப்ரானையும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ என்னடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி தானே இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஸோ பெனங் வந்துட்டு அப்பவும் சொல்கிறான், போதும் இதுக்கப்புறம்லாம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், வாங்க நம்ம திரும்ப போயிடலான்ற மாதிரி கூப்பிடும்போது மாஹி கேட்குற மாதிரி இல்லை. பட் டிபெட்டுக்கு பார்த்தா பெனங் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. வேண்டாம் மாஹி, இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், வா நம்ம திரும்ப போயிடுவோம், எதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் எல்லாருமே போங்க, நான் தனியாகவே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு தனியாக போக ஆரம்பிச்சிட. பெனங்குழுக்குள்ள ஓடி வந்து அவன் முன்னாடி நின்றுக்கிட்டு, இல்லை நீ தனியாலாம் போக வேண்டாம், ஒருவேளை உனக்கு அப்படி காட்டுக்குள்ளே போய் ஆகணுன்ற அவசரம் இருந்துச்சுன்னா பெனங்கும் உன் கூட வரேன், நீ தனியாக போக வேணான்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா நானும் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெங்குமே வந்து நின்றுக்கிறா. இதை பார்க்கும்போது மாஹிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. ஏன்னா இப்போ இவங்க போன விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்காக பாவம் பெனங்குக்கும் சரி ஃபெங்குக்கும் சரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனாலேயே யோசிச்சு பார்த்தவ, இல்லை நானும் காட்டுக்குள்ளே போகல, நீங்களும் போக வேண்டாம், வாங்க திரும்ப நம்ம ரூம்க்கே போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா கேர்ள்ஸ் ரூமில் ஜிஞ்சாய் தூங்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் யானை வந்துட்டு அவளை எழுப்புறாங்க. இவளுக்கு ஃபஸ்ட்டு தெரியல அது மாஸ்டர் தான் சொல்லிட்டு, யார் அது சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அப்புறம் தான் பார்க்குறா இவங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னடனா எதுவுமே பேசாமல் அவளை பிடிச்சி தரத்தரன்னு எழுதிட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி யூகம் வந்துட்டு முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் இவளையும் தள்ளி விட்டுட்டு 2 பேருமே ரூல் நம்பர் 7 மீறினதுனால இப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அந்த கன்ஃபெஷன் ரூமில் போட்டு அடங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம். மாஸ்டர் ஃபோபன் பார்த்தா அவங்க 2 பேருமே இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த ரூமுக்கு. ஆனால் 2 பேருமே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவர் கேட்காம அவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது யூகம் என்ன பண்ணிடுறான், அவர் பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஜிஞ்சாய் அவருக்கு ஒரு அடியை கொடுத்துட்டு அவர் பேக்கெட்டில் இருந்து ஏதோ ஒரு சாவியை மாதிரி எடுத்துக்கிட்டு 2 பேருமே பார்த்தா அவர் அந்த ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே ஒரே ஒரு ஜீப் மட்டும் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம தப்பிச்சிடலாம், வா நம்ம போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஓட. அப்போ யூகம் என்ன பண்ணுறான், ஜிஞ்சாய் ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டா இப்போ சொல்கிறதுக்கான முக்கியமான நேரம், வாடா மாட்டினா அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா அந்த ஜீப் எடுத்துகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கான சாவியை தான் அவருடைய பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ இப்போ காட்டுக்குள்ளே தானே எப்படி இருந்தாலும் போய் ஆகணும், காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஜிஞ்சாய்க்கு பார்க்கும்போது தான் தெரியுது ஆல்ரெடி எனக்கு இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் தான் புரியுது 2 பேருமே பார்த்தா ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளே ஒரே இடத்த தான் சுற்றி வந்துட்டு இருக்காங்க போல். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஏதோ காட்டுக்குள்ளேயே மேஸ் இருக்க மாதிரி சுற்றிட்டே இருக்குமே, எப்படி வெளியே தப்பிக்கிறதுன்ற மாதிரி கேட்க, அதுதான் தெரிலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே வண்டியும் பார்த்தா பாதிலேயே ஆஃப் ஆகி நின்னுருது. ஐயோ இது என்னடா சோதனைன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போதான் யூகோ சொல்கிறான், வர வழியே இல்லை, வா நம்ம நடந்து தான் போயாகணுன்ற மாதிரி சொல்ல, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, இந்த இருட்டில் எப்படி நம்மளால் நடந்து போக முடியும், காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதே பயமாக தான் இருக்குது, இதில் நடந்தால் அவ்வளோதான்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் பயப்படாத அதன் கூட நான் இருக்கேன்ல, வா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் பார்த்தா தைரியம் கொடுத்து அவளை கூட்டிகிட்டு போகிறான். அப்பயும் நடந்துட்டு இருக்காங்க. பெருசாக வந்துட்டு ஆள் நடமாட்டமும் இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கும்போது நல்ல வேலையாக பார்த்தா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி இருக்குது. அதுவும் போலீஸ் வண்டி வேறு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருக்கும் உயிரே வருது. ஸோ அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறங்கி வராரு. என்னாச்சு, யார் நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடம்ன்ற மாதிரி சொல்ல, சார் அது வந்துட்டு
வந்துட்டுன்ற மாதிரி ஜிந்தாய் வந்து ஹோம் ஸ்கூலை பற்றின உண்மையை சொல்ல போகிறா. ஆனால் யூகோ அதை தடுத்துட்டு, இல்லை சார் நாங்கள் இந்த ஊருக்கு வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணி வேறு வழியாக ஏதோ மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த காட்டை விட்டு தாண்டியக்கில் ஒரு மெயின் ரோடுக்கு மட்டும் விட்டுருங்க, அது போதுன்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அவருடைய பார்வையே ஒரு மாதிரி சரியில்லை. அதை வந்துட்டு யூகோ நோட் பண்ணிட்டான். ஜிஞ்சாய் எனக்கு என்னவோ நம்ம அவசரப்பட்டு இந்த காரில் ஏறிட்டோமோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, அவளும் பார்த்தா எனக்கும் அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே வந்துட்டு ஏதோ தப்பாக நடக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, சார் போதும் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க நாங்கள் இங்கே இறங்கிக்கிறோன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் நிறுத்துற மாதிரியே இல்லை, காதலே வாங்கிக்காம வேகமாக ஓட்டிகிட்டே இருக்காரு. அதை பார்த்ததும் 2 பேரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்போ வண்டியை நிறுத்துறீங்களா இல்லையா, எல்லாம் நாங்கள் குதிச்சிருவோன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காருன்னு பார்த்தா அதே ஹோம் ஸ்கூலில் தான். அதுவும் இப்போ மாஸ்டர் ராமனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றதுனால அவருமே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் கன்ஃபார்மாக பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், அதனால மறுபடியும் கொண்டு போய் அதே ரூம்லேயே வச்சு அடைச்சி விடுங்கன்ற மாதிரி சொல்ல, இவங்கள பார்த்தா மறுபடியும் அதே ரூம்குள்ளே தள்ளி ஃபோபன் வந்துட்டு கதவை சாத்திட்டு வந்துடுறாரு. அதே சமயம் அடுத்த நாள் பார்த்தா மாஹி வந்துட்டு நேராக மாஸ்டர் பேப்ரான் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு ரன்னை பற்றி தெரியுமா, அவன் எங்கே இருக்கான்றது உங்களுக்கு தெரியும் தானேன்ற மாதிரி கேட்க, இவங்க பார்க்குறாங்க, உனக்கு முதல்ல ரன்னை தெரியுமா, எதுக்காக நீ அதை பற்றி வந்து இப்போ கேட்டுட்ருக்க, அவனை பார்த்து நீ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை மாஸ்டர் எனக்கு வந்துட்டு அவரை பார்க்கணும், ஸோ முடியுமான்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா அது உன்னால் முடியாது, அதோட எனக்கும் ரன் எங்கே இருக்கான்றதுலாம் தெரியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. பட் அவங்க ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆனால் அது என்னன்றதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி மாஹிக்கும் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் அவளுமே எதுவுமே கேட்டுக்கல. அங்கே கட் பண்ணால் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு மாஸ்டர் ராமின் வந்துட்டு ரன்னை பார்க்குறதுக்காக தான் வராரு. அதுவும் அவனுக்காக ஃபுட்டெல்லாம் வர கொண்டு வராரு. இந்த ரன் சாப்பிடுன்ற மாதிரி கொடுக்க, அவள் அதையெல்லாம் சுத்தமாக மதிக்கவே இல்லை. என்னை எப்போ வெளியே விடுவீங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஆனால் இவர் அதுக்கு பதில் சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஃபுட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ரன், எப்போ நம்ம வந்துட்டு ஷெட்யூலில் இந்த ஃபுட்டு போட்டாலும் நீ அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாகவே சுற்றிட்டு இருப்பியே, அந்தளவுக்கு நல்லா சாப்பிடுவல இந்த ஃபுட்டை, அதுக்காக தான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இவன் டென்ஷன் ஆகிடுறான். நான் உங்ககிட்ட கேட்டது என்னை எப்போ வெளியே விடுவீங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே ரன், நீ எப்போ பழைய ரன்னாக மாறுறியோ அப்போ தான் நான் உன்னை வெளியே விடுவேன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பேசாமல் நீங்கள் என்னை கொன்றுங்க, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் இனிமேல் பழைய ரன்னாக மாற போகிறதே கிடையாதுன்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. அவன் சொல்கிறத கேட்டு மாஸ்டர் ராமன் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்க, இதோட இந்த ட்ராமாவோட 8th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.